ஸோ Mi 10i லான்ச் ஆகிடுச்சு. நம்ம சேனலில் அதை லான்ச் ஈவெண்ட்டை லைவ் ஸ்ட்ரீம் கூட கவர் பண்ணுவோம். லைவ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த ஃபோன் உங்களுக்கு பார்த்து நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு இப்போ சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு வேல்யூ மணி ஃபோனாக அமைஞ்சிருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாக்ஸ்குள்ளே உள்ள கண்டென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா Mi 10i ஃபோன் இருக்குது, இந்த சார்ஜர் இருக்குது, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க டைப் A to டைப் C வித் ரெட் ஆக்சென்ட்டோட. அப்புறமா ஒரு நல்ல குவாலிட்டியான TPU கேஸ் கொடுத்துருக்காங்க, மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபோனோட பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிப்போம். பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபோனில் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. டூவல் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ Poco X3 கொடுத்த மாதிரி பிளாஸ்டிக் கொடுத்து சொதப்பில். மற்றபடி பில்ட் கலர் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரிவ்யூக்கு போவோம். ஸோ இந்த ஃபோனோட ரிவ்யூ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம். இன்டர்னல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் லீக்ஸில் சொன்ன மாதிரியே தான், போன வீடியோவில் சொன்ன மாதிரி Qualcomm Snapdragon 750G கொடுத்துருக்காங்க. ஸோ லான்ச் ஈவெண்ட்டில் கூட வந்து பார்த்துருப்பீங்கன்னா அந்த MIC வந்து 750G வந்து 765 விட நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பார். உண்மை தாங்க. ஏன்னா 765G விட 750Gயில் இன்னும் ஒரு பெட்டரான CPU கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து AnTuTu ஸ்கோராக இருக்கட்டும், Geekbench ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை ரியல் லைஃப்லேயே கூட CPU பர்ஃபார்மன்ஸ் 765G விட 750Gயில் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் ஒரு கேட்ச் இருக்குது, அதை நாங்களும் மறந்துட்டோம். GPU கிராஃபிக்ஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா Adreno 620ன்ற இன்னும் பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் 765Gயில் கொடுத்துருக்காங்க. இங்கே Adreno 619ன்ற ஒரு கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க 750Gயில். இதை பற்றி எம்ஐயும் பேசலை, லைவ் அப்போ நாங்களும் பேச மறந்துட்டோம். ஸோ இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் கேமிங் நிறையா பண்ணுவீங்கன்னா 765G தான் உங்களுக்கு பண்ணும். பட் இது ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரியல் லைஃப்பில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் 21,000 இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ரேம் வேரியன்ட்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து இந்த தடவை LPDDR4X தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரேஜ் ப்ராப்ரைட்ரியாக நாங்கள் UFS 2.1 யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா அவங்க UFS 2.2ன்னு ஒரு புது வகையான ஒரு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து UFS 3.2 அளவுக்கு ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட் கிடையாது. பட் 2.1 கொடுக்குறதுக்கு 2.2 கொடுத்ததே ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Poco X3 விட இதில் இன்னும் பெட்டராகவே மெமரி ஸ்பீட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இன்டர்னல்ஸ்னு பார்த்தீங்கன்னா செதுக்கிட்டாங்க. 21,000 அவங்களால முடிஞ்ச அளவு கொடுத்துட்டாங்க. பிகாஸ் இதே 21,000 தான் 750G கொடுத்தாங்க Moto G5Gயில். பட் இந்த மாதிரி UFS 2.2 மாதிரி எதுவுமே கொடுக்கல. பட் அதில் மற்ற ஃபீச்சர்ஸில் கேமரா அதெல்லாமும் மொக்கையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மற்ற ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் நல்லாயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ கேமராவுக்கு வருவோம். கேமரா வெறித்தனமாக பண்ணிட்டாங்க. ஒரு 108 MP ஒரு சாம்சங் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. சாம்சங் HM2 சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் HMX சென்சார் 108 MP வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த Mi 10 சீரீஸ்லாம் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் HM1 சென்சார் வந்து சாம்சங்கோட Galaxy S20 Ultra, Note 20 Ultraலாம் வந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு தரமான கேமரா. இப்போ HM2 அதாவது கொஞ்சம் ஸ்மால் ஃபேக்டர், பட் அதை விட பயங்கரமாக ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி. அதை இந்த ப்ரைஸ் 21,000 எப்படி கொடுத்தாங்கன்னு என்னால் சத்தியமாக நம்ப முடியல. சூப்பரான ரெவல்யூஷன் பண்ணியிருக்காங்க MI. இங்கே ஒரு 8 MP வைட் ஆங்கிள் ப்ளஸ் 2 MP டெப்த் ப்ளஸ் 2 MP மேக்ரோன்னு அந்த மற்றதெல்லாம் மொக்க பண்ணிட்டாங்க. பட் இங்கே நான் பெருசாக குறை சொல்லிக்க விரும்பல. ஏன்னா மெயின் சென்சாரே பயங்கரமாக கொடுத்து அசத்திட்டாங்க. பட் Poco X3யில் ஒரு 13 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதே இங்கே கொடுத்துருக்கலாம்னு ஒரு சின்ன சஜஷன். பட் மெயின் சென்சாரில் மறுபடியும் தருமாறாக ஒன்று பண்ணதுனால நான் இதை பற்றி எதுவும் குறை சொல்ல போகிறதில்ல. செல்ஃபி சைடில் பார்க்கும்போது 16 MP கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இதோட ஒரு கேமரா கம்பேரிசன் Poco X3யோட அந்த மாதிரிலாம் அது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ கேமரா பயங்கரமாக இருக்குது. ரேட்டிங்னா கொடுக்கணும்னா 10 out of 10 கொடுத்துடலாம் போல். ஏன்னா இந்த ப்ரைஸில் இந்த அளவுக்கு கேமரா இல்லை. ஸோ மூணாவது நம்ம இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா Poco X3யோட ஒரு அதே டிஸ்பிளேன்னு தான் சொல்லணும். ஒரு 120 Hzக்கான IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. Poco X3யில் என்ன இருக்கும் அதே தான். பட் இங்கே என்னன்னா அதே மாதிரி Poco X3 மாதிரியே இங்கேயும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த வீடியோ புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் நான் என்னென்னு தெரியலைன்னா அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ 120 Hzக்கு உங்கள் ஸ்க்ரீன் இருக்குது, ஓகேவா? நீங்கள் வெறும் ஒரு ஸ்டில் இமேஜே தான் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ வெறும் 25 FPS தான் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அப்போ 120 FPS தேவையில்லை இல்லையா? அதனால் பேட்டரி கன்சூம் கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டை குறைச்சிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்வைப்பிங் இந்த மாதிரி பண்ணும்போது டேரெக்டாக 120 Hz போயிடும். அப்போ உங்களுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்க்ரீன். ஸோ இதுதான் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட். இது பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நான் இது குறை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா AMOLED கொடுக்கலன்னு நம்ம குறை சொல்லக்கூடாது. பிகாஸ் எல்சிடியே கொடுத்தாலும் இருக்கிறதுல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எல்சிடிஸ் கொடுத்துருக்காங்க 120 ஹெர்ட்ஸில். அது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அது இந்த 21,000 ப்ரைஸ். என்னால் இதை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் Realme 7 Pro பார்த்தீங்கன்னா 20,000க்கு இப்போ ஒர்த் இல்லாமலே போயிடுச்சு. லைக் இந்த 20 to 25,000 இப்போ எந்த ஃபோனுமே ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து இது போக்கோ X3 கொடுத்த அதே பேனலில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே HDR இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஒரு IPS எல்சிடியாக இருந்தாலும் ஒரு நல்ல IPS எல்சிடி தான் இந்த டிஸ்பிளே. ஸோ நீங்கள் கேம் விளையாடுறதா இருந்தாலும் மூவிஸ் பார்க்குறதா இருந்தாலும் ரொம்பவே நல்லா பார்க்கலாம். ஸோ மூவிஸ் பற்றி பேசும்போது இங்கே நான் நம்ம நண்பரோட சேனலுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆல்ட் அயான் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சேனல். ஸோ மூவி பற்றின எல்லா டீட்டெயில்ஸ், புதுசாக ரிலீஸ் ஆகிற மூவிஸ், ஸோ இதை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு மூவி பஃபான ஒரு சேனலை நம்ம ஒரு ஃபாலோ பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் போய் பாருங்கள். குவாலிட்டியான கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ இப்போ தான் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு செக்மெண்ட்டுக்கு வரோம். இது ஏன் வித்தியாசம்னு சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். பேட்ரி அண்ட் சார்ஜிங். ஸோ பேட்ரி அண்ட் சார்ஜிங்கில் இது நான் என்னென்னு சொல்கிறேன்னு தெரில. நான் லீக்ஸில் சொல்லியிருந்தது அப்படியே தான் வந்திருக்கு. பேட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 4820 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் அது ரொம்பவே ஒரு நல்ல அமௌண்ட் தான். சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். பட் போக்கோ X3ல இதே ஒரு டிஸ்பிளே வச்சுட்டு 6000 mAh பேட்டரி பத்தலன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. நீங்களும் நம்ம சேனல் ரொம்ப ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இவங்க ஒரு 4820 mAh பேட்டரி வச்சு சமாளிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆன் பேப்பர் இதுவே ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட் தான். லாங் ரனில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் ரெண்டுமே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி ஓவராலாக சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிள் வேர்டில் சொல்லணுன்னா அமேசிங். எப்படி பண்ணாங்கன்னு தெரில. நான் வந்து அட்லீஸ்ட் நான் போன வீடியோவில் கூட கலாய்ச்சிருப்பேன். அண்டர் 25Kன்னு சொல்கிறாங்க. ஸோ 24,000 எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டட் 20,999. ஸோ 21,000ன்றது ரொம்பவே ஒரு அமேசிங்கான ப்ரைஸ். மோட்டோ G5Gயோட அதே ப்ரைஸ் தான். பட் அந்த ஃபோனை விட இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பிகாஸ் இனிமேல் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோனால் எத்தனை ஃபோனோட மார்க்கெட் காலியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். போக்கோ X3 சரி ஓகே, போக்கோ X3 கூட கொஞ்சம் பட்ஜெட் கம்மி. ஸோ அதை சில பேர் வாங்குவாங்க. பட் Realme 7 Pro, Vivo V20, Samsung M31, OnePlus Nord, இவ்வளோ ஃபோன்ஸ் வந்து இந்த ஒரு ஃபோன் வந்து தட்டி விட்டுருச்சு. ஸோ இந்த ஃபோன்ஸில் ஃப்யூச்சரில் எதுவும் இஷ்யூ எதுவும் இல்லாமல் இருந்தால் இதுதான் இந்த வருஷத்துக்கான நம்பர் 1 லான்ச்சாகவே இருக்கும். உண்மையாகவே இதுதான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ். இதுவே ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோனை பற்றி வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் போடுறோம். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.